சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவில் திடீர் கலவரம், சீட்டு விவகாரத்தில் ஏற்பட்ட திடீர் மோதல், எடப்பாடி அதிரடி மாற்றம், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுகள், எந்தெந்த கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வகுத்திருக்கு, அதிமுக இந்த 2026 தேர்தலை கைப்பற்றுமா அப்படின்றத பற்றி தான் காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 2026 தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வலுவாய்ந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 22 கூட்டணியை வகுத்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட கூட்டணியை வகுத்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை யாருடைய கூட்டணி வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் சீட்டு விவகாரத்தில் திடீர் கலவரம் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதில் கூட்டணி கட்சிகளுக்கும் தரணும், இல்லை தனித்து போட்டிடுவதாக பார்த்தீங்கன்னா தனித்தும் போட்டிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக அதிமுக இந்த 2026 தேர்தலில் 150 இடங்களில் போட்டியிடுவது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 150 to 160 தொகுதியில் போட்டியிட போகிறாங்க. பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா 20 சீட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 10 சீட்டு கேட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, நம்ம பாமகவிற்கு பார்த்தீங்கன்னா 18+ ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று ஒரு கட்சியை தொடங்க அமமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 8 சீட்டுகள் தருவதாக பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை முடிவெடுத்திருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் அதிமுகவில் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ இன்னும் 2 பேரும் கூட்டணியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஒன்று நம்முடைய விஜய் அவர்கள், அதாவது தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணை வைத்து பேசிட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று சசிகலா அவர்களையும் இந்த கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்ற முடிவில் பிஜேபி இருக்கிறதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர்கள் வரக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவுடைய சீட்டு இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோதல் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இறந்தவர்களுக்கு விட பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தருவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்சியில் மிகப்பெரிய ஒரு மோதல்கள் வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையும் பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.